தம் அடிக்கிற நிறைய பேர்கிட்ட போய் கேட்பேன், அப்படி இந்த சிகரெட்ல என்னதான் சார் கிடைக்குதுன்னு. பாதி பேர்கிட்ட போய் கேட்டா சூப்பர் ஸ்டார் மாதிரி நானும் ஸ்டைலா சிகரெட்டை வாயில போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் பல பேர் சிகரெட்டே முதல் வாட்டி எடுத்தாங்க வாழ்க்கையில். யூரோப்ல ஒரு ஏர்போர்ட்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இமிகிரேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8-10 சிகரெட் வச்சிருந்தாரு. அது ஒரு ஃபேன் தூரத்துலேருந்து கரெக்டாக பார்த்து எண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் பயத்தோட ஃபேன் போய் சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்கிறாரு, சார் என்ன சார் இவ்வளோ சிகரெட் அடிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ சூப்பர் ஸ்டார் சொல்றாரு, கண்ணா 10 வச்சு இழுத்து ஊதுறதோட எனக்கு அந்த 10 வைக்கிறதுல தான் ஒரு கிக்கு அப்படின்னாராம். ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த மேட்ச் பாக்ஸில் இருக்கிற அந்த பொறி கிளம்பி சிகரெட்ல 10 வைக்கிற அந்த ஸ்டைல் கோஷன்ட் கிடைக்குது பார்த்தீங்களா, அது மேலே தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, மோர் தேன் த ஆக்சுவல் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பொதுவாகவே யாரை பாராட்டணும்னு தோணிச்சுனாலும் என்ன டைம்லாம் பார்க்க மாட்டார், உடனே கால் பண்ணி விஷ் பண்ணிடுவார். அப்படி மொழி படத்தை பார்த்துட்டு பிருத்திவிராஜோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது, அவனுக்கு நான் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிருத்திவிராஜ் சாரோட ஃபோனுக்கு 26 மிஸ் கால் காலையில் 3 மணிக்கு. காக்கின்ற படத்துக்கு காசர்கோடில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நோட்டீஸே பண்ணல. அதுக்கப்புறம் ஜிம்முக்கெல்லாம் வர கிளம்பி போயிட்டார். அப்புறம் நாள் முழுக்க வேறு வேலைகள் வந்ததுனால மறந்து போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப 6 மணிக்கு வந்து ரஜினி சார் வீட்டிலேருந்து, அதுவும் லேண்ட்லைன்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. 40 நிமிஷத்துக்கு ரஜினி சார் வந்து அப்படி பயங்கரமா பிருத்திவிராஜை பாராட்டினாராம். இன்னி வரைக்கும் பிருத்திவிராஜால மறக்க முடியாத டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் அதுதான். எந்திரன் படத்தோட ஸ்கெடியூல் கோவாவில் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான காட்சிக்கு கலாபவன் மணி வர வேண்டியிருக்கு. அவரோட ஃப்ளைட்டை மிஸ் பண்ணதுனால சங்கர் சார் என்னாலும் பரவாயில்ல, இது ரஜினி சாரோட காம்பினேஷன் ஷாட்டு, நீங்கள் எப்படியாச்சும் கார்லையாச்சும் கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொன்னாராம். கலாபவன் மணியும் கிளம்பி வந்துட்டாராம். கலாபவன் மணிக்கு என்னவோ தெரியல, ஏகப்பட்ட படங்கள் நடிச்சு ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிக்கும் போது ஒரு பயங்கரமான தயக்கம் கூச்சம். அப்போ சூப்பர் ஸ்டார் வந்து கலாபவன் மணி கழுத்து மேலே அப்படி கையை போட்டு சங்கரை கூப்பிட்டு சொல்கிறாராம், சங்கர் செம்ம ஆக்டர், தூக்கி சாப்பிட்டுருவார், எல்லாரையும் பார்த்து சீன் பிளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கலாபவன் மணி சார் கூட உட்கார வச்சு காசி படத்துக்கு கண்டிப்பா உனக்கு அவார்டு கிடைச்சிருந்திருக்கணும்பா அப்படின்னு வேற ஊக்குவிக்கும் விதத்தில் நிறைய வார்த்தைகள் பேசினாராம். கலாபவன் மணி அன்னைக்கு வரைச்சு போனவர் தான் இன்னி வரைக்கும் திரும்பல. தன்னோட எளிமையான வாழ்க்கைக்கே தனி ரசிகர் கூட்டம் சேர்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிவாஜி படத்தோட ஷூட்டிங், அதுவும் குறிப்பாக அவுட்டோர் ஷூட்டிங் போகும்போது ஒன்று தான் கேட்பாராம், தயவு செஞ்சு யாரும் நிறைய சிரமப்படுத்திக்காதீங்க, எனக்கு ஒரே ஒரு பெட்டு, ஒரு சாதா யோகா மேட்டு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுங்க போதும், ஒரு சாதா ரூம் ஒருத்தர் தங்குற மாதிரி இருந்தால் கூட போதும், சாப்பாடை கதவுக்கு வெளியில் வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாராம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்ட பாத்திரத்தை வாஷ் பண்ணி வர கதவுக்கு வெளியில் வச்சிருப்பாராம். இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நம்ம கொண்டாடுறதுனால தான் அவங்க செலிபிரிட்டி ஆகிறாங்க. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துக்கோ, ஆட்டோகிராஃப் போடுறதுக்கோ அவங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாதத்தோட செகண்ட் சண்டேயும் தன்னோட ஃபேன்ஸோட தான் ஸ்பெண்ட் பண்ணுவார். அவங்களோட எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கணுமோ எடுத்துக்குவார், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், கூட இருந்து பேசுவார், ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் மேட்ரு ஒன்று சொல்லிட்டு அவங்களுக்கு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தில்லுமுல்லில் மீசையை எடுத்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அவர் நிஜ வாழ்க்கையில் மீசை எடுத்தா படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதை வச்சு ரசிகர்கள் அவர் அடுத்த படத்துக்கு போறாரா இல்லையா, இல்லை அவர் பிரேக்ல இருக்காரா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்களாம். மீசைக்குள்ள இவ்வளவு பெரிய மேட்டர் இருக்கா?